பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். ஏசாயா 53 அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனை, சகோதரியே. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே சமாதானம், நிம்மதி கிடையாது. சமாதானமே இல்லை. குடும்பத்துல பிரச்சனையால, குடும்பத்துல சண்டையால, குடும்பத்துல சமாதானமே கிடையாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சமாதானமே இல்லை, ஒரு நிம்மதியே கிடையாது. சில வருடங்களுக்கு முன்பாக பெரிய பணக்காரங்க ஒருத்தங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, தம்பி எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக உங்க கடவுள் இடத்துல ஜெபம் பண்ணுங்க. என்னமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என் குடும்பத்துல சமாதானமே இல்லை, ஒரு நிம்மதியே இல்லை, குடும்பத்துல பிரச்சனை, தலைமுறைகள் சாப்பிடுகிற அளவுக்கு எங்க இடத்துல பணம் இருக்கு, ஆனா எங்க குடும்பத்துல சமாதானம் இல்லை, எங்க குடும்பத்துல நிம்மதி இல்லை தம்பி. என்கிட்ட சொன்னாங்க, உங்க கடவுள்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க. சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு. அவர் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த சமாதானத்துக்காயும் நிம்மதிக்காயும் மனிதன் இன்றைக்கு எங்கெங்கே ஓடுகிறான். ஆனா எங்க ஓடுனாலும் அவனுக்கு சமாதானம் கிடைக்கல. இந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் ஒருவர் மாத்திரமே, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். ஏன்னா சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததா. அவர் தாங்க சமாதானத்தை கொடுக்க முடியும். இயேசுவால மாத்திரம்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர் சமாதான பிரபுவா இருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. பாருங்க, வசனம் சொல்லுது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகம் கொஞ்ச நேரம் நிம்மதி கொடுக்கும், கொஞ்ச நேரம் சமாதான சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் நிரந்தரமான சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுக்க ஒருவரால் மாத்திரமே முடியும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சமாதானத்தை கொடுக்கிறவர். நீங்க பாருங்க, இன்னைக்கு குடும்பத்துல பணம் இருக்கு, இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு குடும்பத்துல, ஆனா சமாதானம் கிடையாது, சமாதானமே இல்லை. குடும்பத்துல சண்டை, பிரச்சனை, சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளாய் பிரச்சனை, பிள்ளைகள் மூலியமாய் பிரச்சனை, குடும்பத்துல சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் எப்படி கிடைக்கும்? இந்த சமாதானத்தை யார் கொடுப்பா? இன்னைக்கு மனுஷன் தேடுறான், சமாதானம் இல்லை, ஓடுறான். வண்டி எடுத்துக்கிட்டு எங்கெங்கேயோ போய் சமாதானம் கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமான்னு பாக்குறான். ஆனா நிம்மதியும் சமாதானம் கிடைச்ச பாடு இல்ல. வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு கிறிஸ்துவின் மேல வந்தது. அவர் சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுக்கிறவர். பிரதர், சிஸ்டர், இந்த காலை வேளையில நீங்கள் யாரா இருக்கலாம், நீங்கள் எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, இயேசுவே எனக்கு சமாதானத்தை கொடுங்க நீங்க கேட்டு பாருங்க. உங்கள் இருதயங்களை அந்த சமாதானம் ஆளுகை செய்வதை நீங்கள் உணர்வீர்கள், அனுபவிப்பீர்கள். இயேசு என்றும் உயிரோடு இருக்கிறார். அந்த சமாதானத்தை நிச்சயமாய் உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்து நடத்துவார். ஆமென்.